அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய தமிழ் துறையில் 27வது மதுரை சர்வதேச ஆவணப்படம் மற்றும் குறும்பட விழா நடக்கிறது. இந்த விழாவை முன்னிட்டு இந்தியாவிலிருந்து பல்வேறு மொழிகளை சார்ந்த திரைப்படங்கள் அதே போல் சர்வதேச திரைப்படங்களும் திரையிடப்பட்டன. இதில் குறிப்பாக நாம் நம்முடைய துறை மதுரையில் இருக்கக்கூடிய மறுபக்கம் என்ற ஒரு மாற்று திரைப்பட இயக்கத்தோடு சேர்ந்து நம்ம தொடர்ந்து இந்த திரைப்பட விழாவை நடத்தி வருகிறோம். குறும்பட இயக்குனர், மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர்களோட பணியாற்றிய பணி அனுபவம் உள்ள சுபாஷ் பாரதி அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய போர்ப்பறவைகள் அப்படின்ற ஒரு குறும்படம் இந்த நிகழ்ச்சியில் இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. அவரும் தன்னுடைய அனுபவத்தை இப்போது நம்ம மாணவர்கள் பற்றிய அவர்களுடைய இந்த படங்களை எப்படி பார்த்தாங்க, இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, நம்முடைய பல்கலைக்கழகம் எப்படி செயல்படுது, இதை பற்றியெல்லாம் அவரும் தன்னுடைய அனுபவங்களை இப்போது உங்களோட பகிர இருக்கிறாங்க. அந்த பதிவை நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் முருகன் என்ற சுபாஷ் பாரதி. நான் ஒரு திரைப்பட இயக்குனர் பாலா, முத்தையா போன்ற பெரிய இயக்குனர்களோட நான் உதவியாளராக இருந்து இப்போ குறும்படம் ஒன்று போர் பறவைகள்னு ஒரு குறும்படம் தயாரித்தேன். அதை நம்ம மதுரையில் மறுபக்கம்லான அமுதன் சார் தலைமையில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் டீம் சிறந்த படமாக செலக்ட் பண்ணி இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அதுக்காகத்தான் நான் வந்திருந்தேன். உண்மைக்கு அந்த படத்தை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரொபோசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு இலங்கையோட அரசியலும் அந்த வாழ்வியலும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி நிறைய படங்கள் பல மொழி சார்ந்து ஒரு ரஷ்யன் படம் வந்தது, அப்புறம் ஒரு காஷ்மீரியை பற்றி ஒரு படம் வந்தது. எல்லா படங்களும் இந்த அரசியலை ரொம்ப தெளிவாக பேசு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப முக்கியமான வேலையே என்னென்னா, இந்த அரசியல் மக்களுக்கு தெரியணும், இந்த அரசியல் மாணவர்களுக்கு தெரியணும். அரசியல் மட்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சரியான வழியில் போக முடியுன்றதை நம்ம உணர முடியும். இந்த ஃபெஸ்டிவல் மூலமாக நான் உணர்ந்தது அது மட்டும்தான். உண்மைக்கே மாணவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.